இந்த ஆட்சி ஏமாற்றத்தை தான் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அணியின் சார்பாக இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவனை வளைச்சு பிடிக்கிறான். திமுகவோட மோசமான ஆட்சி காலம் என்றால் 2006 2011. இந்த ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இந்த தாவே காட்சி இருக்க போகுது. யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மிக மோசமான ஆட்சியாக இந்த தாவே காட்சி இருக்க போகுது. 50 நாள்ல அது தெரிஞ்சிருச்சா? 50 நாட்கள்ல ஒரு ஆட்சியை மதிப்பிட முடியாது முழுமையா. ஆனா ஆட்சியோட திசைவழி போக்க சொல்லிடலாம். தமிழ்நாட்டை கடந்த காலத்தில் ஆண்ட ஆட்சியாளர் பெருமக்கள் ஒரு குற்றம் நடந்துச்சு, அந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பதில் சொல்வாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஆனா தாவேகாவோட தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த சம்பவத்துக்கும் பொறுப்பேற்கவே மாட்டார். கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்றார் என்று சொன்னால் அது பழி போடுறது. கேட்டுக்க. யாரும் சொல்லல விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொண்டாருன்னு யாரும் சொல்லல. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. கரூர்ல 41 பேர் சாகிறதுக்கு காரணமே தாவே காங்கிற கட்சி. செருப்பால அடிங்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிங்கடா. யாரும் சொல்லல விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொண்டாருன்னு யாரும் சொல்லல. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? என்னடா? இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி இனி போட்டுருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? நீ வழக்க போடு, மயில போடு, விஜய் தாண்டா காரணம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. 41 பேர் செத்து விழுந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்றார் என்று சொன்னால் அது பழி போடுறது. கரூர்ல 41 பேர் சாகிறதுக்கு காரணமே தாவே காங்கிற கட்சி. ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. அது ஒரு விபத்து. அந்த விபத்துக்கு மூல காரணம் விஜய். ஏன்னா அவரோட காலதாமதம், அங்க இருக்கக்கூடிய மக்களை அவங்க கையாண்ட விதம், அது விபத்துக்கு காரணமா அமையுது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை பெய்யுது. அப்ப அதுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும். விஜய் பொறுப்பேற்கணும் சொன்னா இந்த நொடி வரைக்கும் பொறுப்பேற்கல. ஆனா என்ன சொல்றாரு, எமல பழி போடுறாங்க. ஆட்சிக்கு முதல் வாரத்துல போயிருக்கலாம், ஏன் போகல? ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. வரலாற்றிலேயே சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளே டைரெக்டாக சிஎம்மா வந்த ஒரே ஆள் யாருனாக்கா தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் தான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்காக சும்மா ஏதோ டைம் பாஸ் ஆகுன்ற மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது. 50 நாட்களில் எவ்வளோ பெரிய மாற்றம்னாக்கா அரசாங்க அலுவலகங்களில் லஞ்சம் வாங்க பயப்படுறான். இந்த கரப்ஷனை ஒழிக்கலான்ற முடிவில் திரு விஜய் அவர்கள் இருக்கார். திமுக அதிமுக 2 கட்சிகளும் மாறி மாறி ஆண்டாலும் ஊழலை குறைக்க வேண்டும் என்று கூட அவர்கள் எண்ணியதில்லை. ஒழிக்கணும்ன்றது அடுத்தது, குறைக்கணும்ன்ற எண்ணம் கூட இல்ல. நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா என்ன அர்த்தம்? அதுக்கான பொது வழக்கு வந்த இதுக்கு தான் வந்திருக்கிற. இன்றைக்கு சம்மன் அனுப்பிச்சவனே பார்த்தாக்கா சிங்கப்பூர்ல சுற்றுலா போயிருக்காருன்னு பார்த்தா அங்க போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு ஒருத்தர் போஸ்ட் கொடுக்குறாரு. ஏவா வேலுவான், எனக்கு அலர்ஜி இருக்கு, எனக்கு நரம்பு பிரச்சனை இருக்கு, எனக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கு, அதனால 2016 இருந்து சிங்கப்பூர்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், நான் எங்கேயும் ஓடி போகல. ஒரு ஊசி போட்டா 3 நாள் அப்சர்வேஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 ஊசி போட்டிருக்கேன், அதுவே 9 நாள் அப்சர்வேஷன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏவா வேலு அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன்.
நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. நல்வாய்ப்பாக நீ ஆட்சியை கவுத்திருந்தியோ மறுபடியும் எடப்பாடியும் தோத்திருப்பாரு, ஸ்டாலினும் தோத்திருப்ப. 234 தொகுதியில உங்க 2 கட்சியும் ஜென்மத்துக்கு வந்திருக்காது. ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்குறான், ஸ்குவாடே க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியே இருக்க மாட்டாங்க, அடி நாங்க தான் இங்க. ஜென்மத்துக்கு வரதுக்கான வாய்ப்பே இருந்திருக்கிறது. அதாவது விஜயகாந்த் அடிச்சாரு அடியில, தளபதியோட அண்ணன் விஜயகாந்த் அடிச்ச அடியில எதிர்கட்சியா தான் வரல, தளபதி அடிச்சாரு எம்எல்ஏவா கூட வரல ஒருத்தர் குளத்தூர்ல. ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. தாவைக்காவில் மாற்றம் ஏற்படவில்லை. என்ன மாற்றம் ஏற்படல ஐயா? முகம் தெரியாத, முகவரி தெரியாத, கருப்பான் நிறப்பான் தெரியாது, என்ன சாதின்னு தெரியாது, காசு கொடுக்கலையா? உங்களை மாதிரி சாராயம் கோட்ரு பிரியாணி கொடுக்கலையா? தளபதி என்ற ஒற்றை பேருக்காக இன்னைக்கு அத்தனை பேர் எம்எல்ஏவா உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜாதியை தூக்கி சூறாவளியில சுருட்டி எரிஞ்சிட்டாரு சார் அவரு. அந்த வேட்பாளர் தலித் இல்லையான்னு தெரியாம தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க சார். விஜயை விட ஜாதி தான் மெயின் நினைச்சிருந்தானா என்ன ஜாதின்னு பார்த்துட்டு தான் போடலாமா வேணாம் முடிவுக்கு வந்திருப்பான். ஜாதி ஒரு பொருட்டே அல்ல. மாற்றம் வேணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு வரியில தான் அவங்க நின்னாங்க. கேண்டிடேட் பேரே தெரியாது சார், விசில் விஜய் சார். அததான் சார் நான் ரொம்ப வருத்தமா பாக்குறேன். நீங்க வருத்தப்படுகிற சூழலுக்கு ஜீவசகாப்தனை தள்ளியது எந்த சூழல்? என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னாரு இது வெறும் ஏமாற்றமா தான் இருக்கு அப்படின்ட்டு. சிஎம் ஆகலான்னு ஆசைப்பட்டார் எடப்பாடி, நடக்கல. ஏமாற்றமா தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. நீங்க தாவேக்க ஆட்சியை பத்தி சொல்றீங்க, இந்த நெல்லெல்லாம் இதாகிட்டு இருக்குன்ட்டு. இப்ப 50 நாள் தான் இருக்கு ஆட்சிக்கு வந்து. 70 வருஷமா 2 கட்சியும் என்னத்த செஞ்சீங்க சொல்லுங்க? ஒரு நெல்லை பதப்படுத்துவதற்கு குடோனை உருவாக்குறதுக்கு 200 கோடி ரூபாயை கொண்டு போய் கார் ரேஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு. நீ ஏன் சொல்லியா குடிக்கவே கஞ்சி இல்லாதப்ப பூவே கார் ரேஸ் நடத்துறாங்க இங்க. அதுவும் எப்படி ஊருக்குள்ள ட்ராக், அதாவது ட்ராக்ல ஓட வேண்டிய ஃபார்முலா கார் ரேஸுக்கு நல்லா இருக்க ரோட பேத்துப்பிட்டு உதயநிதி ஆசைப்பட்டான்றதுக்காக 200 கோடியை போட்டு கார் ரேஸ் நடத்துனீங்களே. எவ்வளவு லாபம் வந்துச்சு இது வரைக்கும்? அதனால இல்ல எவ்வளவு லாபம் வந்துச்சு? லாபம் வரும்னு வேற சொன்னாங்க. எங்க லாபம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு, என்ன நீயும் கட்டிக்கிட சம்மதமா உனக்கு. அதாவது இன்னைக்கு 2 பேருக்கு தான் போட்டிய. ஒன்று அழுவினிக்கும், இன்னொன்று புழுவினிக்கும். ஒவ்வொரு மண்டபமா தேடி தேடி போய் அழுகுது அழுவினி. புழுவினி சொல்ற பொய்யெல்லாம் பார்த்தா ஐயோ புக்கு போட்டா கூட எத்தனை புக்கு போறதுன்னு தெரியல. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி பீச்சையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே என் போட்டோ ஒருத்தன் ராணுவத்தில் இருக்கும்போது துப்பாக்கியில ஒட்டிட்டான். எப்படியே துப்பாக்கியில ஒட்டிட்டானா, உடனே அவனை ஜெயிலில் போட்டாங்களாம். அப்புறம் திருப்பி 2 மாசம் கழிச்சு வெளியே வந்தானா, மறுபடியும் துப்பாக்கியில ஓட்டினானா. ஏய் என்ன அதெல்லாம்? நண்பா ஓ நண்பா, என் காதென்ன கூட்டா இப்படி போகிறாயே. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேசல் உள்ள போயிருவேன். அம்முகுட்டு முகை அம்மாள் டுமாள்